ரசிகனை ரசிக்கும் தலைவா. எந்த பள்ளி? பள்ளியெல்லாம் அகப்படாது பார்த்துக்கோ. சிறு உயிராகப்பட்ட ஆமா சிறு உயிரா சிறு உயிர் சித்த எறும்பு பார்த்துக்கோ. சிறு உயிரா சிவனார் தேவியவா ஆனரும் பெண்ணரும் அம்பிகையா பிடி தடைத்த எறும்பதை முட்டை மேல போட்டு கனி முட்டும் போட்டு உண்டான பட்டளியில முடிவுகளெல்லாம் முடிந்து கொண்டான். எப்போ சிவ வருவார் என்றோ எப்போ சிவ என்றோ அவை எங்களுக்குள் சொருகுவாளோ. வரட்டும் இன்னைக்கு ஆண்டவன் பகவான். இன்னைக்கு வரட்டும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஏன சின்ன உயிர் சித்தரும்ப ஆமா சிமிழுக்குள்ள பிடித்து அடைத்து திருக்காணி பூட்டும் போட்டு ஏயா முந்தான பட்டுல முடிஞ்சு முந்தானியில சொருவி இருக்கன எப்படி இவர் படி இழந்திருப்பாரு தெரியாத. வரட்டும் என்று ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் மௌனமாகவே இருக்கிறார். எப்படி இருப்பாளையானா நீட்டி நகால் வடக்களையே நீட்டி நகால் வடக்களையே நகால் மடக்களையே மடக்களையே கவுந்ததள நிமிரலையே கவுந்ததள நிமிரலையே கவுந்ததள நிமிரலையே நிமிரலையே அவளோ கவுந்ததள நிமிரலையே கவுந்ததள நிமிரலையே தக்கத்தா தா தகிடத்தா ஐயா உழைந்த குந்தல் முடியலையே உழைந்த குந்தல் முடியலையே அவளோ உழைந்த குந்த முடியலையே உமையவள் தம் பார்வதியாள் சங்கரியாக உமையவள் தம் பார்வதியாள் சங்கரியாக அவ முடியலைய பார்வதி முடியலைய அந்த உமைய என்ன மௌனமாயிருப்பாளோ தங்க பார்வதியா மௌனமாயிருக்கும் போதோ ஆண்டவன் நம் பகவான் இழந்து இறையளந்தோ கைலாசமாரவோ அதோ கண்ணன் தங்கை பார்வதியா பாத பூஜையே முடிக்கல பாத்துக்கோ. ஏப்பா பாத பூஜை முடிக்காம இருக்கிறான் பணிவடையும் செய்யாமல் இருக்கிறார். ஆண்டவன் பகவான் அங்கிருந்து படியிழந்து விட்டு வந்தார். ஈசனாகிய சாட்சாதி சங்கரன் சங்கரன் பகவான் கைலைக்குள்ளே வரும்போது என்றைக்குமே கந்தன் தங்கையான பார்வதா தேவியானவள் பார்வதா தேவியானவள் கிண்டியிலே ஜலமெடுத்து தங்க தாம்பலத்தில் ஆமா என் ஈஸ்வரியான பார்வதா தேவி பாத பூஜை முடிப்பதற்கு ரெடி அனுப்பா. ஏப்பா வாங்க
வாங்கோ வாங்கோன்னு வந்தனங்கள் செய்வா. வந்தனங்கள் செய்வா, வாத பூஜைகள் எல்லாம் முடிப்பா பார்த்துக்கோ. ஆமா. ஆனா இன்றைய தினத்திலே மௌனமா இருக்கிறாளே மாயந்தங்கையான பார்வதியானவள். ஆமா. ஆண்டவன் பகவான் பார்த்தா என்ன செய்தான்? என்ன ஆச்சு இன்னைக்கு வாளுக்கு? என்ன ஆச்சு இன்னைக்கு வாளுக்கு? என்னன்னே தெரியலையா? ஆமா. இப்படி இருக்க மாட்டாள ஒரு நாளும். ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டான். இன்னைக்கு பார்வதா தேவியானவளை என்ன கேட்காது தெரியுமா? சுவாமி ஏடி அம்மா பார்வதியே மௌனமாயிருப்பதென்ன மாயண்ணங்க பார்வதியே பாவாயில்ல வேளையில பழிமோசம் நடந்ததென்ன இல்ல வேளையில ஈஸ்வரிய வாட்டம் என்ன பொன்வதிய பார்வதிய கொண்டவன் இல்லா வேளையில கொண்டவன் இல்லா வேளையில குளமோசம் நடந்தது என்ன பார்வதிங்க கொண்டவன் இல்லா வேளையிலே மாயனங்க பார்வதிய தப்பு என்ன நடந்துதம்மோ தப்பு என்ன நடந்துதம்மோ ஏடி அம்மா பார்வதிய மோசம் நடந்தது என்ன பாமதிய பார்வதிய என்ன நடந்துதம்மோ என்ன நடந்துதம்மோ பாமதிய பார்வதிய அம்மா பார்வதிய அடியே பாரு 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 எத்தனை பேர் என்னத்தை பார்க்க பார்வதியை செல்லமா கூப்பிடுறாரு பகவான். செல்லமா கூப்பிடுதான? அம்மா. ஓ நீங்க அப்படிதான் கூப்பிடுவீங்களோ? அம்மா நாமளும் ஷார்ட்டா கூப்பிடுவேன். எப்படி கூப்பிடுவேன்? இங்க பாரு அடிமே. என்னத்த ஏ அம்மா பார்வதிய அடியே பார்வதி கண்ணவன் இல்லாத வேளையிலே கண்கலங்கி நிற்பது என்னம்மா? நீ எதுக்குடி கண்கலங்கி நிக்க? என்ற ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் சொன்ன போதும் ஆண்டவா பகவானே என்ன என்ன பார்வதி உங்கள் மேல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஐயா ஓ உங்க மேல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க இன்னைக்கு பூலோக சீமையில போய் படி அளந்தியலா? படி அளந்தீர்களா? பூலோகத்துல எத்தனை படி இருக்குன்னு எண்ணிட்டு வந்தீங்களா? ஏ அம்மா பார்வதிய உனக்கு ஏன் என் மேல சந்தேகம் பார்வதி? எப்பா என்ன வரும்? 14 உலகத்துக்கும் நான் ஈசன் இறை இழந்தேன் அம்மா. இறை இழந்து வந்தேன் பார்வதி. அகில உலகத்துக்கெல்லாம் அரணார் நான் படி இழந்து விட்டு வந்தேன். ஆமா. ஏ பார்வதிய என்ன ஆண்டவா? உருவத்தினால் ஒரு பாறை பெருசு. எப்பா அளவுல ரொம்ப பெருசு. உருவத்தினால ஒரு பாறை பெரிது ரொம்ப பெருசு. ஆமா. அதுக்குள்ள ஒரு சின்ன தேர தவக்கா இருக்குன்னா ஆமா அது யாருடைய மகிமை? அதுதான் ஆண்டவ மகிமையடி பார்வதி. அப்படியா? ஆமா. ஒரு முட்டைக்குள்ள ஒரு குஞ்சு இருக்கு. சரி. அந்த முட்டைக்குள்ள ஒரு குஞ்சு இருக்குன்னா அது யாருடைய படைப்பு? அதுவும் ஏ அம்மா பார்வதிய ஓ அது மட்டும் இல்லை. என்ன? தாயார் கர்ப்பத்துக்குள் ஒரு சிசு வளர்கின்றது. அது யாருடைய மகிமை? அது உங்களோட அருள்தான். அதுவும் உங்களுடைய என்னுடைய மகிமை அம்மா. அம்மா. ஏ ஆண்டவா பகவானே சிவபெருமான 14 உலகத்துக்கும் அம்மா நீங்கள் இறை அளந்தீர்களா? ஆமையா. இறை அளக்கலையா? அளக்கவில்லையா என்று பார்வதா தேவி சொன்ன போது ஆமோ
கண்டிப்பா எனக்கு தெரிய வேண்டும். தெரிய வேண்டும் ஆண்டவா. பார்வதா தேவியிடத்திலே சொல்லும் போது ஆமா ஏ அம்மா பார்வதிய என்ன ஆண்டவா ஏன் அம்மா இப்படி கேட்க? என்னத்துக்கு இப்படி சந்தேகப்பட்டு கேட்க? இன்னத்துக்கு ஒரு நாளும் இல்லாம நீ இப்படி கேட்க மாட்டிய பார்வதிய? என்ன விவரம்? ஏ பார்வதிய என்ன ஆண்டவா சந்தேகம் உனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், சந்தேகம் உனக்கு வேண்டாம், வேண்டாம் சங்கரிய பார்வதிய பார்வதியே ஈரேழு உலகமெல்லாம் உலகமெல்லாம் இறையிழந்த ஈஸ்வரனும் பாரேழு உலகமெல்லாம் உலகமெல்லாம் படியளந்தம் பரமசிவம் பரமசிவோமே சந்தேகம் வேண்டாமடி, சந்தேகம் வேண்டாமடி சங்கரிய பார்வதியே சந்தேகம் வேண்டாமடி ஏ அடியம்மா பார்வதிய சந்தேகம் உனக்கு வேண்டாம், அகில உலகமெல்லாம் அமுதளந்தாரனாரும் ஆண்டவ பகவானே இரேழு 14 உலகமெல்லாம் இறையளந்தீர்களா? இறைஞர்கள் ஆண்டவா என் இடத்திலே 2 உயிர் வட்டினையாகவே இருக்கிறது. ஆமா என்னுடைய இடத்துல ஆமா 2 உயிரும் பட்டினியா இருக்கு பாத்துக்கோங்க. அது என்ன என்ன உயிரடி என்ன உயிரடி பாரு அடி அம்மா பார்வதிய பட்டினியா இருக்குகின்ற உயிரதையும் கொண்டு வாடி அவனும் சொன்ன போது முந்தானிய வளர்ப்பாளோ முனிகுழலால் பார்வதியா திறப்பாளோ திறப்பாங்களோ செச்சுமில திறந்த போது வாரரும்பா இருந்ததுதான் 1000 எறும்பாச்சு இரரும்பா 2000 இறையரிசி கொண்டு இறையரிசி தன்னதை திங்கி மட்டும் தின்னுருக்கு முடியாம வைத்திருக்கோ இன்னும் மட்டும் ஒண்ணு போட்டு போட்டு முடியாம வருகிறதுக்கு சுத்தி வருகுதையோ சூழ சூழ வருகுதையோ சொக்கம் பாவன தம்பாக்குதையோ சோக்கம் பகவானத்தான் அங்கின்னு வருவதையா தம்பாக்குதையோ இங்க மட்டும் தின்னு போட்டு முடியாம வைத்திருங்க வாரரும்பா இருந்தது 1000 எறும்பாச்சு பார்வதியா மன்னித்து அருள வேண்டும் மகாதேவ பகவானே உங்களுடைய கருணையோ கருணையா பெருங்கருணை பெருங்கருணை என பார்வதியா செய்த கொண்டோம் பொறுக்க வேணும் சரியா செய்த கொண்டோம் ஈஸ்வரனை பார்க்க வேண்டும் ஆலமரத்து சுடராய்யா பாத்துக்கோ சின்ன சுடல அவரு அண்ணன் சொல்ல ஒரு தம்பி சுடல அப்படியா? ஆமா நீ சுடல பின்னாடி வரு ஐயா ஓ பகவான் தேவி செய்த குற்றத்தை மன்னித்து அருள வேண்டும் மகாதேவ பகவானே அவள் செய்த கூட்டம் உடையவனை
செய்த கூட்டோமே கோமதிய செய்த கூட்டோமே கைய கொண்டவரை பொறுக்க வேண்டும் ஆண்டவாகே கோமதியா செய்த கூட்டோமே அப்படி கோமதியா செய்த கூட்டோமே கொண்டவரை பொறுக்க வேண்டும் மன்னித்து அருள வேண்டும் மகாதேவ பகவானே பார்வதியா சொன்ன போதும் பார்த்தால பார்வதியாவே அரணார பகவானே அரணார பகவானே ஆதி சக்தி வார்த்தை கேளோம் கேளோங்க ஆதிசக்தி நாம் பார்வதியா செய்த கொண்டோம் போக்குவதற்கு ஒரு பாலகனும் எனக்கு வேண்டும் கொண்டவன பரிசை செய்த கொடிய மாமம் போக்குவதற்கு குழந்தவரம் எனக்கு வேண்டும் மண்டவன பரிசை செய்த மாமம் போக்குவதற்கு ஒரு மரவர எனக்கு வேண்டும் ஆளனத்தம் பரிசை செய்த அரிய பாவம் போக்குவதற்கு அரிய பாவம் போக்குவதற்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேண்டும் ஒரு ஆண் குழந்தை ஐயா பார்வதியும் சொன்ன போதும் பார்த்தால பகவானும் ஏடி அம்மா பார்வதியே ஏ பார்வதி என்னாண்டவா என்னாண்டவா உனக்குத்தான் ஆணை போல அழகு போல ஒரு பிள்ளைய கொடுத்திருக்கேன் உனக்கு 2 குழந்தை படியளந்து படியளந்து கைலாசம் ஐயா படியளந்து இறையளந்து படியளந்து ஆமா ஏக வெள்ளி கையிலே கிரி பர்வதத்திற்கு வருகிறார்கள் ஆமோ அப்படியாகி ஆண்டவன் பகவான் வந்தபோது பகவான் வந்தபோதோ அம்மா உமாள் பார்வதா தேவியானவள் என்ன செய்தா பகவானை எதிர்பார்த்து எப்பா வழி மேல வெளிய வைக்கிறா வழி மேல வெளிய வச்சு காத்து கொண்டே இருக்கிறா பாத்துக்கோ எப்ப வருவாருன்னு எதிர்பார்க்கா அம்மா ஒரு அதிகாரி வீட்டை விட்டு வெளியில போனாருன்னா எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணும் ஏன எங்க வெளியே போயிட்டு வர அதையும் கொண்டு போவா குடத்துக்காரன் பொண்டாட்டி எல்லாம் வில்லுக்கு போயிட்டு அதிகாரி எப்ப வருவாருன்னு உறங்கவே மாட்டா பாத்துக்கோ கேளு நல்லா பக்கத்துல பசு மாட்டு சாணியை எடுத்து வச்சிருப்பா ஒரு குத்துச்சட்டி நிறைய நல்லா குழு 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 குழுன்னு கரைச்சு எப்ப வருவாருன்னு எதிர்பார்ப்பா வந்தோடனே என்ன செய்வா சாணியை கரைச்சு தலையில ஊத்திவா நல்ல மாராஜி அவள மாதிரிலாம் அப்படி செய்ய மாட்டா ஐயா அதிகாலையில வீடு வாசல அதிகாலையில ஆதித்தன் உதிக்கிறதுக்கு முன்னால வாசல் தூத்து தொளிச்சு ஆமா ஒரு கோலம் போட்டு வச்சிருப்பாளாம் எப்பா நல்ல ஒரு அரிசிமாவோட ஒரு கோலம் அங்க இருந்து வேலைக்கு போயிட்டு வந்த அதிகாரி காலகாத்தால இந்த கோலத்து முகத்துல முழிச்சிட்டு வந்துரு பாக்கணும்னு எப்பா அவர் தான் அப்பதான் ஒரு புண்ணகதான் சொன்னேன் சாணியை கரைச்சு அடிச்சிருவான்னு நினைக்காத கோலம் போடுதா கொஞ்ச நாள் தான் போறோம் அச்சி வச்சு போடுதாங்கண்ணா அச்சி வச்சு இன்னொரு மாவம் வந்து கிடக்கட்டும் எதுக்கு அதனால ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவரோ
பகவான் படியளந்து விட்டு வரும்போது வருகின்ற பொழுது கெண்டியிலே சலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு ஆமா தங்க தாம்பலத்தில் பாரிஜாத மலர் எடுத்து போட்டிருக்கா. ஏப்பா அப்படிதானே இருக்கணும் பொண்டாட்டி. தங்க தாம்பலத்துல ஆமா பாரிஜாத மலர் எடுத்து ஆமா பகவான் வந்த உடனே ஆமா தங்க தாம்பலத்தில் ஆண்டவன் சங்கரன் நிக்க சொல்லி அவரை நிக்க சொல்லி பாதம் தொட்டு கழுகி ஆமா பாரிஜாத மலர் எடுத்து போட்டு அடா ஈசனாய சாட்சாதி சிவபெருமாளானவரை ஆமா படியளந்த பகவானுக்கு பாத பூஜையை முடித்தார் பகவான். இறையளந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்தார். ஆமா களைத்து வந்த கடவுளுக்கு எப்பா களைப்பாரி கொடுத்தா பார்வதி. பொண்டாட்டினா அப்படிதான் ஐயா இருக்கணும். அதான பொண்டாட்டிக்கு அர்த்தம். இப்ப வீட்டை விட்டு வெளியில போனோம்னா அதிகாரி எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்து நிக்கணுமா? ஆமா வீட்டை விட்டு எப்ப போவாமனு எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏழனா என்னலங்கா ஏழன்னா என்னலங்கா அவ உன்னைய கேட்கலாம் நீ அடங்க மாட்டல்ல. கூட நாளைக்கு கேள்வி கேட்கணும்னு சொல்லணும் நாளைக்கு போன் அடிச்சு. அதனால ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவன் மறுநாள் தினத்திலையும் படியை ரசி எடுத்து கொடுத்தான். ஓ ஆண்டவா பகவானே, என்ன பார்வதி என்ன பார்வதி, ஈஸ்வரா இறையோனே, ஆமா பூலோக சீமையில நீங்க போய் படி அளக்கத்தான் போறீங்களா? ஏப்பா படி அளக்கத்தான் போறீரா? பூலோகத்துல எத்தனை படி இருக்குன்னு வீடு வீட்டுக்கு என்ன போறீங்களா? எண்ணி கொண்டு இருக்கிறாரா? அப்படியா? அதனால ஆண்டவனாகிய சங்கரன் பகவான், ஆமா ஏ ஆண்டவா பகவான சிவபெருமாளே, சாமி அரணருட படியள பைங்கே அரணருட பைங்கே ஆதிசக்தி அண்டோங்கே சிவனருட படியள பைங்கே சிவசக்தியும் பார்க்கவே அண்டோங்கே உடையவனர் படியள பைங்கே உடையவனோ அண்டோங்கே கடவுளுட இளப்பேங்கே கடிகளுட நாம் கண்ணன் தங்கை பார்க்கவே அண்டோங்கோ ஆனோம் கண்ணன் தங்கை பார்க்க வேண்டும். ஏ அரணாரே பகவான் ஆதிசக்தி வார்த்தையே இன்றையது நம்மதி உங்களுடைய அண்டோங்கே படியலக்க வாரேனையா வாரேனையா ஏ பகவானே பரமசிவோ பரமதிவோ ஐயா வாரேனையா இறையலக்க வாரேனையா பார்வதியும் கேட்ட போது பார்த்தால பகவானோ அடியம்மா பார்வதி படியலக்க தேவி படியலக்க வந்த யானாங்க படிமோசம் வந்து சேரோங்கே இலையலக்க யானாங்க இடைஞ்ச வந்து சேருமடிங்க கைலாசத்தில் இருந்திடமோ கைலாசத்தில் கண்ணன் தங்கை பார்வதியே அடியே கண்ணன் தங்க பார்வதியே பகவானும் சொன்ன போதே பகவானும் சொன்ன போதே பார்த்துட்டால பார்வதியா ஆண்டவா என்ன என்ன பார்வதி என்னத்துக்கு என்னை படி இழக்க வேண்டாம் இங்க எப்படி குறபலிங்க ஆண்டவா ஈஸ்வரா ஆமா இறைவனே
என என்னத்துக்கு படியளக்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள்? என்னத்துக்கு என்னத்துக்கு? ஏ பார்வதிய, என்ன என்ன ஆண்டவா? பூலோக சீமையில ஆமா ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்திருப்பேன். ஆனால் ஒன்று, என்ன? என்னுடைய படைப்பிலே பலவிதமாக இருக்கும். ஏப்பா பலவிதம் இருக்கும் பார்வதி. ஒருவரை கூணாக படைத்திருப்பேன், சரி. இன்னொருவரை குருடராக படைத்திருப்பேன், ஒருவரை செவிடாக படைத்திருப்பேன். ஏப்பா ஒருத்தருக்கு அறவே காது கேட்காது, ஒருத்தருக்கு திரே காது கேட்காது. அம்மா ஒருத்தருக்கு ஏன கைகால் நொண்டியா கொடுத்திருப்பேன். ஒருவரை வாட மாளிகையில வைத்திருப்பேன். ஆமா. இன்னும் ஒருவரை மண் குடிசையில வைத்திருப்பேன். சரிதானே? ஏன ஒருவருக்கு அம்மா குடிக்க உப்பில்லாத கூழ் இருக்காது. ஏப்பா அவருக்கு 21 பெண் குழந்தையை கொடுத்திருப்பேன். நல்ல உழைப்பாளி மனுஷன். ஐயா ஒருவருக்கு மாட மாளிகையை கொடுத்திருப்பேன். அங்க ஒரு பிள்ளை இருக்காது, பாத்துக்குவோம். அவன் உழைக்க தெரியாதவன். அதனால அம்மா ஏ அம்மா பார்வதிய என்னாண்டாவா படியளக்க வந்தையானா? ஆமா. அது என்ன இது என்னன்னு கேப்பேன். அது நொட்டை கட்டம்ப. அதனால அம்மா நீ படியளக்க வேண்டாமடி பகவான் தேவி பார்வதிய. பார்வதியே அம்மா படியளக்க வேண்டாமடி பகவான் தேவி பார்வதிய. கையில இருந்திடம் தங்கை பார்வதிய பகவானும் சொன்ன போதோ பார்த்தாள பார்வதியா உங்களுடன் படியளப்பே பரிசோதனை பார்க்க வேண்டும். பகவானுடன் படியளப்பே பரிசு செய்து பார்க்க வேண்டும். பார்வதியா நினைப்பாளோ பார்வதியா அந்த பகவானோட படியளப்பே பார்வதியா நினைப்பாளோ உடையவனுடைய படியளப்பை உயவளானவள் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று ஆதி சத்தியான பார்வதா தேவி என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? விஸ்வகர்மா வைத்தான் வரவழைத்தான் கர்மாவே வரவழைத்தான் விமலந்தேவி பார்வதியா எம்மவன விஸ்வகர்மா என்னுடைய வார்த்தைகளும் காஞ்சிபுரம் கம்பு வெட்டி சிமிழதையும் பூவரசங்கம்பு வெட்டி புதுசுமிழும் கடைந்து வாப்போம் கடைந்தல்ல சிவனுக்கேத்த வரணந்தீட்டி சினி பூட்டம் மேல போட்டோ காணி பூட்டும் போட்டு சிவனார் உடக்கையவியிடம் கையில தங்குடுவு ஏண்டா கேட்ட விஸ்வகர்மா காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கடைஞ்செடுத்தா சிமிழதையும் பூவரசம் கம்பு வெட்டி சிமிழும் தான் சிவனுக்கேத்த வரணம் தீட்டி தேவி பார்வதியா சினி ஊட்டம் மேல போட்டு காணி மூட்டும் போட்டு மகவேலின் கை கொடுத்தா பார்வதியும் கையில் வாங்கி பார்வதியும் கையில் வாங்கி அது சமயம் அவளோ அது சமயம் சின்ன சிச்சு விளானதை பார்வதாதேவி கையிலே வாங்கி சிவனார் தேவியானவள் பார்த்தாள்.
ஆமா என்ன செய்தா என்ன ஏன ஓ சிமிழுக்கு இந்த உயிர் எந்த உயிரை பிடித்து அடைக்க முடியும் எப்பா நம்ம இந்த குடத்துக்காரனை பிடிச்சி அடைச்சானே அவன் பெருவரில் கூட உள்ள போகாது ஒரு குதிரையை பிடிச்சி அடப்பமானே சின்ன உயிர் சிமிழுக்கு தக்கன உயிர் எந்த உயிர் ஏப்பா எந்த உயிரை பிடிச்சி அடைக்கலாம் என்ன உயிரையா பிடிச்சு அடைக்கலாம் ஒரு ஆணையை பிடிச்சி அடப்போமா ஆணையெல்லாம் அகப்படுமா அப்போ ஒரு குதிரையெல்லாம் அகப்படாது எப்போ ஒரு ஒட்டகத்தை பிடிச்சி அடப்போமா ஆணையே அகப்படாதான் குதிரை ஒட்டகம் எங்க போய் அகப்படும் கட்டக்காரனை பிடிச்சி அடப்போமானே அவனை பிடிச்சு அடைக்கலாம் அன்னைக்கு சாக்குல போட்டு கட்டிட்டேன் ஏன் கொண்டு கொடுக்க போற நாளைக்கு சின்ன தம்பிக்கு படுகொலத்தை கொண்டு சேர்த்து அமைக்கிறோம் அதனால அம்மா என்ன செய்தாங்க என்ன செய்தார்கள் சின்ன உயிருக்கு சிமிழுக்கு தக்கன உயிர் எந்த உயிர் ஐயா எப்பா என்ன உயிர் என்ன உயிர் சின்ன உயிர் சிமிழுக்கு தக்கன உயிர் எந்த உயிர் பேச்சு பிரம்மகுல ராட்சுதையா பிறந்ததாலே காட்டு பேச்சு அம்மாவன பேச்சு காட்டு பேச்சு அம்மாவன பேச்சுங்க கட்டளகி பிரம்ம குல ராஜுதையா கட்டளகி பிரம்ம குல ராஜுதையா பகவானும் அங்கே பெயர் கொடுத்து பேரு வெட்ட எங்க பிரம்ம சக்தி பெயர் கொடுத்து சாமி சாமி கருண சங்கிலி பருவதமாங்கே மெய்ப்பாரும் மெய்ப்பாரோங்கே மேலகையா ஒரு சுனையாங்கே இருட்டு நாடு கடலு வேட்டுங்க யாகம் போதி பட்டணமாங்கே ராஜா நாடு வெட்டு ராஜா ராஜா வெட்டு அம்மா குணமுடனே வாரே பிரம்மசக்தி குணமுடனே வாரானே சாமி 108 திருப்பதி 1008 சிவதலமாங்கே சுத்தி பார்த்து வாராரேங்க அம்பிகை தான் பேச்சியாமாங்கே எங்கே வரானாங்கே காசியில தீர்த்தமாடிங்க வாராளே பேச்சியாமாங்கே காசி விஸ்வநாதரை ஐயோங்க சலாச்சிய தான்மனை ஐயோங்க அங்கிருந்து பயணமாகிங்க மதுரை நகரத்திலங்க மீனாட்சிய தான்மனை சுக்கரையும் வணங்கி கொண்டோங்க மதுரை மாநகரம் வீட்டுங்க எங்கே வரானாங்க அண்ணாமலையதே அண்ணாமலநாதரையும் அண்ணாமலையோ அண்ணாமலை அம்மனையோங்க கண்டும் வெல்ல அங்கிருந்து பயணமாகிங்க வாராலே வெச்சியா அம்மா கண்டிகள் பல்லாக்கு போட்டு வேந்தோங்க சங்கீத மேல வாத்தியங்கோங்க நல்ல படைகளோடு பேச்சு அம்மா வாரா எங்கே வருவா அம்பிகை தான் பிரம்மசக்திங்க அண்ணாமலை தனை கடந்தோமே அங்கிருந்து பயணமாகி எங்க ஈஸ்வரிதான் பிரம்மசக்திங்க அண்ணாமலை நகரம் திருநெல்வேலி டவுனு திருநெல்வேலி டவுன் அதிகார்க்கிங்க
ஐயப்பர் சாஸ்திரியாங்கே காந்திமதி அம்மனங்கிங்க அங்கிருந்து பயணமாகிங்க குத்தாலம் பாதையாக கோலக்கார பிரம்மசக்தி வாராளே அவனை குத்தாலம் வந்தல்லவோ அறிவிக்கிற நீராடி 63 அர்வ செய்து அங்கிருந்து பயணமாகி தாளநாதரையோ முடியவும் நான் வணங்கிய அங்கிருந்து பயணமாகி மலவள பாதையாக தேனருவி வருவாளோ தேனருவியில நீராடி தேவியில ஸ்தானம் செய்தோ அவியவும் தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி அம்பிகைதான் பிரம்மசக்தி மலவள பாறையாக ஏழுமல காவுக்குள்ள ஏழுமல காவுக்குள்ளே பிரம்மசக்தி சொரிமுத்தையம் வாசல் வாரா பிரம்மசக்தி சொரிமுத்தைய சுரிமுத்தைய வாசலில நீலகண்ட வனமதில நீலகண்ட கதமதில நல்ல பேச்சியாக நீலகண்ட பேச்சியாக அங்கே ஒரு நிலையம் பெற்று சுரிமுத்தைய வாசலில மேலக்கோட்ட வாசலில பேச்சி பிரம்மசக்தியோடு நிலையம் வாங்கி கொண்டு அங்கிருந்து பயணமாகி தண்டலம் உருக்கம் துண்டு ஒளிமறியா நாடு விட்டு பாவநாசம் பாதையாக ஆறாளே பிரம்மசக்தி பாவநாச தீர்த்தமாடி பாவநாச பெரியோரையோ உலகால தேர்வு செய்து அங்கிருந்து பயணமாகிய மாறாளே பிரம்மசக்தி ஐம்பூறு பாதையாக இந்த ஆழ்வா குறிச்சி வருவாளோ
எப்பனே வெற்றி வடி வேல் முருகா முருகையா வில்லி செய்ராகமோ சங்கீதம் பா படலை பழமுடனே விடலை சிறிது வரைங்கே பழமுடனே விடலை சிறிது வரைங்கே பயறுவள கணியலெல்லாம் கந்தையா படலை பழமுடனே விடலை சிறிது வரைங்கே பயறுவள கணியலெல்லாம் கந்தையா பால்வளம் சர்க்கரை மாங்கனி தேங்கனிங்கே பால்வளம் சர்க்கரை மாங்கனி தேங்கனிங்கே படைப்பினான் அடைக்கலமா பயறுவள எப்பனே பயறுவள கனிகளெல்லாவில் கந்தையா பால்பழம் சர்க்கரை மாங்கனி தேங்கனி படைப்போமே அடைக்கலமா திந்திமி தோமெனகை திமி திந்திமி தோமெனகை செந்தூரகரில் வாழ்வா சிவசண்முகா ஓ
திரதிமி திமி திந்திமி தோமணகை செந்தூர் நகரில் வாழும் சிவசண்முகா திருச்செந்தூர் நகரில் வாழும் சிவசண்முகா சிவனாரருளாலே அமரர்கள் சீரை மீளக கத்தை கத்த கத்தை கத்த கத்தை படிக்க வைத்தா இந்த வெள்ளிசையை ஐயனே குருவாம்புலவரா வில்லிசை ராகமோகை குலமோடு படிக்க வைத்தா எங்கள் ஆறு வேறங்க கோமலம்பூருந்திட பாலசுப்ரமணிய கோமலம்பூருந்திட பாலசுப்ரமணிய குருவாதோன் துணை நமக்கே குணமோடு படிக்க வைத்தா எங்களாறு வேறங்க கோவளம் பொருந்திய பாலசுப்ரமணிய குருவரனே வெற்றி வேளா குருவரனே வெற்றி வேளா அறிந்தோமால் மருகா குரு சர்க்குருவே ஜனயா தேவி வாலா மன்னனே வரந்தரோ திரையடங்காமல் மதியிலே சிறுவனுக்கு வரந்தரோ செம்பகாவல்லியாமோ சிறுவனுக்கு கொடியிருப்பா மஞ்சன முகமலையே மாயனுட தங்கையாம்மா நல்ல சடையழகி ஆயவற்றமாடிந்தங்கையாம்மா கும்ப நல்ல சடையழகி வாவாளந்தங்கையாம்மா அப்பு
நல்ல சடையலை மாயனுட தங்கையம்மா மாயனுட தங்கையம்மா மாயன் தங்கை மாரியம்மா முதலக்கினி வரந்தருவா கலைமகள மலைமகளே மலையரசந்திரும் மகளே வால்மதிய அம்பிகையே வந்தருள வேண்டுமாமா வளம் இருக்கும் கிளிய வந்தருள வேண்டுமாமா இடம் இருக்கும் சரஸ்வதியே எனக்கருள வருவாயம்மா ஐந்தெழுத்த ஓரெழுத்தாங்க அருள் புரிய வேண்டுமாமா எட்டெழுத்த ஓரெழுத்தாங்க இசைக்கருள வருவாயம்மா அருள் புரிய வேண்டுமாமா அருள் புரிய வேண்டுமாமா ஆயகள வாணியமோ தாயாயகள சாமி அரக்கர்கள கருவர் ஹரிராமர் குராமர் அன்னை சிதை மணவாளா சீதையுட மணவாளா சிறுவனுக்கு வரந்தருவா ஸ்ரீராமச்சந்திரனே அயோத்திய ஆண்டராமா அருள் புரிய வேண்டும் ஐயா ஆயர் குலம் பிறந்தவள் யாதவர் குலமதில உதித்தவளோ ஆயர் குலங்காக்க வந்த ஆய்புராட்டி தம்புராட்டி ஆயனங்க அம்பியாயே அடியனுக்கு வரந்தருவாங்க வாய்ப்பான குரண்டி அம்மா மஞ்சனக்காரி அம்பியாயே வாழ உகந்த அம்மா வாக்கில் வந்து வரந்தருவாங்க நாடு கண்ட விடாயரே நல்ல புலிக்குட்டி பிள்ளையாரே திருநாம பெட்டி உதித்த ஒரு தெய்வங்கள் எல்லாத்துக்கும் பெரியவரே கோகுலத்தை காக்க வந்த கோவால கண்ணனையோ கோவால கண்ணனையோ எனக்கு குடியிருக்க துமையோ கண்ணாகா குறிச்சி நகரத்தீர குழுவிருக்கும் தேவாதை கருமருது செம்மருது கட்டக்க சந்தன்னதீலே குழுவிருக்கும் தேவாதை ஆழ்வார் குறிச்சி சுடலாயா ஏ சக்கரவர்த்தி மாயாண்டி காக்க வேண்டும் ஐயா எப்பையில பிறந்த பிள்ளை சீதையவ வளர்த்தம செல்ல பிள்ளை லவங்கருப்பா சிறுவனுக்கு வரந்தருவா சந்திர சாய்வு வட சாய்வு பட்டாணி துறை மகந்தா பாலனுக்கு வரந்தருவா ஆலமர
அகத்து சுடராயோ அடியனுக்கு வரந்தருவா பிரம்மவிடம் பிறந்தவளா பேராண்ட ஈஸ்வரியா புத்திரிக்கு வரந்தருவா மூத்த பிள்ளை முண்ட சுவாமியே சுடல முன்னால் வந்து வரந்தருவா வரந்த சில கலைகள் எல்லாம் மாயாண்டி சுடாங்க 21 தியாவாதையும் எனக்கருள வருவாயா அழைத்த ஒரு கதைகள் எல்லாம் தலை சாய்ந்த முப்புடாதி தற்காக்க வேண்டும் ஐயா நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து தடுமாறும் வேலை தண்ணில் நாவு தடுமாறாமல் நற்குறலும் அங்கிடாமல் நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் நெஞ்சிலையும் நாவிலையோ ராய நெஞ்சிலையும் நாவிலையோ கூடாதி நினைவருள வருவாயம்மா நினைவருள மாயாண்டி சுடலையோட கதைகள் வாட கதைகள் வாட பெருமாளை எனக்கு மறந்தருவாமே கதைகள் வாடே மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாணத்தில் வளர்ந்த மகள் சுடரோடிவில் பிறந்த பிள்ளை சுள்ளக்கரையில் வளர்ந்ததை சிறுவனுக்கு வரந்தருவாயே தீச்சுடரில் பிறந்த பிள்ளை பிள்ளைவானத்தில் வளர்ந்ததை உன்னுடைய பிறவி பாட ஒரு மனமதில வரந்தருவா ஆதி வெள்ளி கையில ஆடி ஓட்டா முடி கொடுங்கோ யாரெல்லாம் கொடுவிருந்தாருடனே பார்வதியோ பச்சை மாலட்சுமியா பௌசோடு கொடுவிருந்தாரோ நன்னாதிலே இந்திரனாணியோ இன்னமோடு கோடி தேவர்களோ எண்ணாயிரம் ரிஷிமார்களோ அகத்தியராக அழகு கொம்ப நல்ல மோடியோ தேவ முனிவரோடே பாலர்கள் ஆலயத்தில் சூரியரோ குளிர சந்திரோ ஆகாயவாணியோடே ஆகாயவாணியோடே அன்னை கங்காதேவி கொண்டு இருந்தாவே அப்பேர் வெட்ட இறைவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்தில் என் ஆண்டவனாகிய சாச்சாதி சிவபெருமாளோள் சூழ ஈசன் சங்கரன் பகவான் கொழுவிருந்து வருகிறார். யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடும் என் ஈசனாகிய சாச்சாதி சிவபெருமாள் தலையிலே கங்கா தேவியோடும் பக்கத்துல யார் இருக்கா? அங்கத்திலே பிறந்தவள் அங்காள ஈஸ்வரியோடு என் அம்பிகையாகப்பட்ட பார்வதா தேவியோடு பாரவெள்ளி கைலங்கிரியிலே குழுவிருந்து வருகிறார்கள். மூத்த மகனாகிய கணபதியும் இளைய மகன் வேல் முருகனோடு
மூவர்கள் முனிவர்கள் 33 தேவர்கள் நாரதர் நன்முனி நன்னக்களை கோட்டுமா முனியோடு இன்னும் யாரெல்லாம் கொடு பிறந்து வருகிறாரையானால் அவனே ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அண்டு குளிர சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாயோடு அன்னை கங்காதேவியே அன்னை கங்காதேவி கொழுவிருந்தாக அப்படி கொடுவிருக்கும் நாளையிலே பகவானைக்கு நடனம் நடனங்கள் ஆடுவாளேங்க வருவாளோ வருவாளே அவனோ சங்கீதங்கள் பாடுவாளோ பாடுவாளே சங்கீதங்கள் பாடுவாளே சரஸ்வதியா வருவாளே சங்கீதங்கள் அப்படி குலவிருக்கும் நாளையிலே மகவானைக்கு லோக சித்தரல்லாங்க வந்து வாராங்க வேண்டும் பணி பள்ளி ஓதுவாரோ பள்ளி அவரோ தேவாரம் பாடுவாரே அவரோ தேவாரம் பாடுவாரே திருப்பள்ளிகளெல்லாம் ஓதினார்கள் ஆமோ தேவாரம் பாடுகிறார்கள் ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி பகவானுக்கு சிவபெருமானுக்கு திருப்பள்ளிகள் எல்லாம் ஓதி தேவாரம் பாடுகிறார்கள் சரிதான அப்பேடியாகிய ஆண்டவன் சங்கரன் பகவான் சிவபெருமான் இந்த உலகத்திலே 14 உலகங்களையும் படைத்தார் ஏப்பா 14 உலகங்கள் 14 உலகம் எந்த உலகம் அல்ல அது என்ன உலகம் அல்ல இந்திரலோகம் சரி சந்திரலோகம் ஆமா வாயு லோகம் வரண சக்தி லோகம் சிவலோகம் 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 யமலோகம் தவலோகம் ஆமா வைகுண்ட லோகம் ஆமையா பாதாள உலகம் என்றும் ஆமையா பூலோக சீமை என்றும் ஆமா என ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் படைத்து ஆமோ படைத்த ஆமா உலகத்திலே ஆமா பூலோக சீமையில ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் பகவான் படைத்தார் எப்பா படைத்தார் இந்த உலகத்திலே என்ன ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் ஆமா ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் படைத்து படைத்தோ ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான் சரிதான் கல்லுக்கு ஓரறிவு ஏப்பா ஓரறிவு புல்லுக்கு எத்தனை அறிவு 2 அறிவு மரம் செடிகளுக்கு அதுக்கு 3 அறிவு அப்போ நண்டு தேளு பாம்புக்கு ஏப்பா பறவைகளுக்குலாம் 4 அறிவு அப்ப ஆடு மாட்டுக்கு அதுக்கு 5 அறிவு 6 அறிவு யாருக்கு அது நம்மளை போன்ற மானிட மனுக்களுக்கு எங்களை போன்ற மானிட மனுக்களுக்கு நானே எருவு மாடாப்போ ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் சரிதான் ஆதி சங்கரனுடைய அம்சத்திலே அதோ இருக்கிறாரே நம்மளை வெட்டெடுத்த தந்தை ஏப்பா தகப்பன்மார்களை அவரையும் படைத்தார் ஆமா ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியுடைய அம்சத்தில் யார் யார படைச்சிருக்கிறார் நம்மளை வெட்டெடுத்த தாய்மார்களையும் படைத்தார் ஏப்பா என்ன பெத்த ஆத்தா என்ன செய்தாலும் ஒன்ன பெத்தவா ஆத்தா தான் என்ன பெத்த ஆத்தா என்ன ஏன் பெத்தன்னு இப்ப புலம்புதான் உன்னைய பெத்ததுக்கு சொல்லுவாங்க ஐயா தம்பி பேருக்கான வீட்டுக்கு ஏன சொல்லுவாங்க
ஏ பாவிப்பே மவன உன்னை பெத்ததுக்கு ஒரு புளிய மரத்தை பெத்தா ஒரு மூட புளியங்காயாவது கிடைக்கும்பா. பெத்த வயசுல பிரண்டைய கொண்டு அடிக்கணும். உன்னை வளர்த்த கையில குளத்துல கொண்டு கழுவும்பா. அப்படி பேசுவாங்க. வரத்து அந்த வரத்து வராமனே. அதனால அம்மா ஆண்டவன் சங்கரனானவர் படைத்தார். படைத்தார். இந்த உலகத்திலே ஒரு நாளைக்கு 60 நாளிகையும் கொடுத்தார். ஆமா, பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை, இரவு 30 நாளிகை என்று ஈசன் வகுத்தார். அப்படி ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் சிவபெருமான் 60 நாளிகை என்பதுதான் ஒரு நாள். எப்பா 24 மணி நேரம், அதுதான் 24 மணி நேரம். அப்படி பகல் 30 நாளிகை ஓய்வில்லாத உழைப்பையும் கொடுத்து இரவு 30 நாளிகை ஓய்வெடுக்கக்கூடிய நித்ராதேவியும் கொடுத்தார். அந்த மூத்தவளை கொடுத்துட்டாரா? அவ இல்லனாலும் வாழ முடியாது, இருந்தாலும் வாழ முடியாது. ஒரே வாக்குல வந்துட்டாலும் ஒண்ணு செய்ய முடியாது. ஒரே வாக்குல வந்துடக்கூடாது பாத்துக்கோ. ஆனா ஆமா, அவள் இல்லாமலும் இருக்க முடியாது, இருக்காமலும் இருக்க முடியாது. இல்லன்னா பைத்தியம் முடிச்சு போகும்னே. அதனால ஆண்டவன் சங்கரன் பகவான் அறிவு 6 கொடுத்தார், ஆசையை 3 கொடுத்தார். எப்பா 3 ஆசைகளை கொடுத்தார். என்ன ஆசையெல்லாம்? என்ன ஆசையெல்லாம்? மண்ணாசை, சரிதானே, பொன்னாசை, சரி, பெண்ணாசை. அந்த கட்டக்கார பேருக்கு அதிகம் உண்டு. அப்படியா? அவன் 1 இல்ல 2ல வச்சிட்டு இருக்கான். அம்மா ஆளை பார்த்து லேசா நினைக்கப்படாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஆமா, ஆசையும் கொடுத்தார். ஆண்டவன் சங்கரன் பகவான். ஆமோ, இந்த உலகத்திலே ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசிகளையும் படைத்து ஆமோ படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேணுமே என்றோ எப்படி படியளப்பாறையானா நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நல்லதினை எடுத்து தினை எடுத்து 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 நாடு எங்கும் படியளந்தார் பகவானோ. நாடு எங்கும் படியளந்தார் பரமசிவோமே. நாளை நல்லதினை எடுத்து ஆமையா சொல்லண்ணா பகவான். ஐயா மறக்கா நல்லதினை எடுத்து மறக்கா நல்லதினை எடுத்து மறக்கா நல்லதினை எடுத்து தினை எடுத்து எடுத்து தினை எடுத்து எடுத்து மாநிலமும் படியளந்தார் மகாதேவன். மாநிலமும் படியளந்தார் சங்கராரோகே. ஆமையோ சொல்லண்ணா மகாதேவன். அவர் ஆளாக்கு தினை எடுத்து ஆளாக்கு தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அகிலோமெல்லாம் அடியளந்தார் பகவானோ. அகிலோமெல்லாம் அடியளந்தார் பகவானோ. ஆளாக்கு தினை எடுத்து ஆமையா சொல்லண்ணா பகவான். ஐயா உரிய மல்லதினை எடுத்து உரிய மல்லதினை எடுத்து ஐயா உரிய மல்லதினை எடுத்து தினை எடுத்து உலகம் எல்லாம் அடியளந்தார் பகவானோ. உலகம் எல்லாம் அடியளந்தார் சங்கர.
ஆளாக்கு தினை எடுத்தோ ஆண்டவன் தம் பகவானோ அகிலம் எல்லாம் படியளந்தாங்க எறும்பு யானை முதல் மடங்கடைக்குவாங்க ஈஸ்வரனும் இறையளன் ஈஸ்வரனும் இறையளன்